ஹாய் நண்பர்களே, இந்த நட்சத்திர வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு நட்சத்திரமாக ஆர்டர் வைஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம நேர் விருப்பத்துக்காக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் திருவோண நட்சத்திரம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா? திருவோண நட்சத்திரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தில் சந்திரன் என்ற புள்ளி திருவோணமோ இல்லை லக்னம் என்ற புள்ளி திருவோணமாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம், அவங்களோட அதிதேவதை யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. சரிங்களா? அவங்களோட விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எருக்கு. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி திருப்பதி போயிட்டு வரலாம், மகாவிஷ்ணு பகவானை கும்பிடலாம், திருமங்கலத்தில் உள்ள சிவன் கோயிலை வழிபடலாம். சரிங்களா? இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன பண்ணா, 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திருன்ற மரியாதைக்குரிய வார்த்தையை முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று திருவோணம், இன்னொன்று திருவாதிரை. சரிங்களா? திரு ஆதிரைன்றது சிவபெருமானுக்குள்ளது, திரு ஓணம்ன்றது விஷ்ணு பகவானுக்குள்ளது. சரிங்களா? உண்மையிலுமே திருவோண நட்சத்திரம் உள்ளவங்க எல்லாமே ரொம்ப மரியாதைக்குரியவங்களா இருப்பீங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருமே இந்த தெய்வ வழிபாடை வணங்குங்க. அடிக்கடி திருப்பதி போயிட்டு வாங்க, திருமங்கலத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நண்பர்களே. இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மணிஹான் மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.